அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் இந்த ரமலானை நமக்கு தந்திருக்கிறான். இந்த ரமலானை தந்தது என்னுடைய பாவங்களை, உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக. இந்த ரமலானை தந்தது நம்முடைய பட்டோலைகளை பரிசுத்தப்படுத்துவதற்காக. எனவே இந்த ரமலானிலே அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ளுங்கள். நிச்சயம் அல்லாஹ் நம்மை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். ரமலானுடைய முதல் நாள் வந்துவிட்டாலே வானத்திலிருந்து ஒரு அறிவிப்பாளர் வருகிறார், அறிவிப்பு செய்கிறார். யாருடைய பாவங்களாவது மன்னிக்கப்பட வேண்டுமா? அல்லாஹ்விடம் கேளுங்கள், பாவங்களை மன்னிப்பான். யாராவது கடன்பட்டு இருக்கிறீர்களா? அல்லாஹ்விடம் கேளுங்கள், அவன் உங்களுடைய கடனை நிவர்த்தி செய்வான். யாராவது நோய்வாய்ப்பட்டு இருக்கிறீர்களா? அல்லாஹ்விடம் கேளுங்கள், நிவாரணம் வழங்குவான் என்கின்ற அறிவிப்பை அறிவித்து கொண்டே இருக்கிறார். அன்பானவர்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிற பொழுது நிச்சயம் அல்லாஹ் நம்மை வெறுங்கையோடு அனுப்புவதில்லை. அன்பானவர்களே, அல்லாஹ் நமக்கு தந்தது, இந்த ரமலானை கொடுத்தது நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை சொர்க்கம் அனுப்புவதற்காக. இந்த ரமலானை மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ரமலானிலே மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். யார் ரமலானுடைய மாதம் அடைந்தும் மன்னிப்பு பெறவில்லையோ, மன்னிப்பு கேட்கவில்லையோ, அவர் நாசம் உண்டாகட்டும் என்கின்றதாக ஹதீஸ்களுடைய கருத்துக்கள் வருகிறது. அல்லாஹ் நம் அனைவர்களையும் மன்னிப்பானாக. மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருங்கள்.